Hello students, Standard 10 Social Science Unit 7 Anti-Colonial Movements and the Birth of Nationalism 7.4 வந்துட்டோம். The Foundation of Indian National Congress 1870 to 1885 A அதில் Rise of Nationalism. The second half of the 19th century saw the emergence of national political consciousness among a new social class of English-educated Indians. The Indian intelligentsia played a critical role in generating national consciousness by exposing a large number of people to the idea of nation, nationalism, and various democratic aspirations. So, rise of nationalism. So, தேசியம் நம்மளுடைய தேசியவாதம் அது வந்து அதனுடைய எழுச்சி இதை தான் பார்க்க போகிறோம். செகண்ட் ஆஃப் த 19th century 19th centuryயோட செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லும்போது 1850க்கு அப்புறம் இங்கே இந்தியன் பொலிட்டிக்கலில் அரசியலில் ஒரு விழிப்புணர்வு கான்ஷியஸ்னஸ் அப்படின்றப்போ விழிப்புணர்வு ஏற்படுது. இதை உண்டாக்குனவங்க யார் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ் எஜுகேட்டட் இண்டியன்ஸ் அப்படின்றப்போ வெளிநாடுகள்லாம் போய் படிச்சுட்டு வந்த எஜுகேட்டட் இண்டியன்ஸ் தான் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. இந்த அறிவாளிகள் இன்டெலிஜென்சியா அப்படின்றப்போ இந்த அறிவாளிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இதை நேஷன்னா என்ன, நேஷ்னலிசம்னா என்ன, டெமோக்ராட்டிக் ஆஸ்பிரேஷன்ஸ் தேசியம், தேசியவாதம், நெக்ஸ்ட்டு மக்களாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு தங்களுடைய ஐடியாஸை போய் சொல்கிறாங்க. The flourishing of print media both in the vernacular and in English played a significant role in circulating such ideas. இந்த ஐடியாஸை நேஷன்னா என்ன, நேஷனலிசம்னா என்ன அப்படின்ற ஐடியாஸை சொல்கிறதுல பிரிண்ட் மீடியா வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் அப்போ தான் டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ இந்த பிரிண்ட் மீடியா இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது வட்டார மொழிகள், அந்தந்த ஸ்டேட்லேயே பேசக்கூடிய மொழிகள்லேயும் இந்த பிரிண்ட் மீடியா வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இங்கிலீஷ்லேயும் வந்துச்சு. ஸோ பத்திரிகை மூலமாக இது எல்லா மக்களுக்கும், இந்தியாவில் இருக்க மொத்த மக்களுக்கும் இது பரப்பப்படுது. இதை பரப்புறதுல பிரிண்ட் மீடியா முக்கிய பங்கு வகிக்குது. ஈவன் தோ தே வேர் நியூமெரிக்கலி ஸ்மால், தே ஹேட் எ நேஷனல் கேரக்டர் அண்ட் கெப்பாசிட்டி டு எஸ்டாப்ளிஷ் கான்டெக்ட்ஸ் ஆன் அண்ட் ஆல் இண்டியா ஸ்கேல். ஸோ அவங்களுடைய கான்டெக்ட்ஸு, ஸோ இங்கே காமராஜர் இருந்தாருன்னா இங்கேருந்து காமராஜருக்கு காந்தியையும் தெரியும். ஸோ அவங்களுக்கு நேஷ்னல் ஃபுல்லுமே கான்டெக்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த ஐடியாஸ் வந்து ஈஸியாக அவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க இந்த அறிவாளிகள், ஆனாலும் இந்தியா ஃபுல்லுமே இது பரவுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேவர் ஒர்க்கிங் அஸ் லாயர்ஸ், ஜேர்னலிஸ்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ் ஆர் டாக்டர்ஸ். ஏன் இவங்கெல்லாம் வந்து அறிவாளிங்கன்னு சொல்லப்படுறாங்கன்னா இவங்க தான் அப்போ வேலை செய்த லாயர்ஸாக வேலை செஞ்சவங்களாக இருக்காங்க, பத்திரிகையாளர்களாக இருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்காங்க, டீச்சர்ஸாக இருக்காங்க, டாக்டர்ஸாக இருக்காங்க. அவங்கெல்லாம் தான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறனால அவங்க சொல்கிறது வந்து ஈஸியாக ரீச் ஆகிடுது. தே டுக் த இனிஷியேட்டிவ் டு ஃப்ளோட் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்ஸ் சச் அஸ் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, பூனா சர்வஜனிக் சபா, த பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் அண்ட் மெனி அதர்ஸ். ஸோ இவங்க நிறைய அசோசியேஷன்ஸ், அந்தந்த ஊர்களில் நிறைய அசோசியேஷன்ஸ் ஆரம்பித்து தங்களுடைய ஐடியாஸை வந்து நேஷ்னலிசம் அப்படின்ற ஐடியாவை வந்து எல்லாருக்கும் பரப்புகிறாங்க. நெக்ஸ்ட் பி, எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் கொலோனியலிசம். ஸோ எக்கனாமிக் கிரிட்டிக், இதில் இருக்கிற எக்கனாமிக் கிரிட்டிக் அதாவது பொருளாதாரம். ஸோ பிரிட்டிஷ் நம்மளை ஆள்றதுனால அவங்க நம்ம நாட்டிலேருந்து சுரண்டப்படுற பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத பற்றியும் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஏர்லி இண்டியன் nationalist was the formulation of an economic critic of colonialism. ஸோ இந்த கொலோனியலிசம் அடுத்த நம்ம நாடை இன்னொரு நாடுக்கு கீழே நம்ம இருக்கிறதுனால நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. தாதாபாய் நவ்ரோஜி, ஜஸ்டிஸ் ரானடே, ரோமேஷ் சந்திர தட் played a significant role in making this criticism about colonial economy. ஸோ இவங்க இந்த தாதாபாய் நவ்ரோஜி, ரானடே, ரோமேஷ் சந்திர தத் இவங்கெல்லாம் தான் இதை பரப்புறதுல முக்கிய காரணமாக இருக்காங்க. They clearly understood
that the prosperity of the British lay in the economic and political subjugation of India. ஸோ அவங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க இவங்களுடைய பிரிட்டிஷோடைய ப்ராஸ்பரிட்டிக்கு அவங்களுடைய வளமைக்கு காரணம் பிரிட்டிஷ் நல்ல பெரிய நாடாக நல்ல செழிப்பான நாடாக இருக்கிறது காரணம் இங்கேருந்து சுரண்டப்படுறது தான், நம்ம நாட்டிலேருந்து சுரண்டி போய் அவங்க நாட்டை வளமானதாக ஆக்குறாங்க அப்படின்றத கிளியராக அவங்க சொல்கிறாங்க. They concluded the colonialism was the main obstacle to the Indian economic development. ஸோ அந்த நாடு வளர்ச்சி அடைகிறனால நம்மளுடைய நாடு என்ன ஆகுது, பொருளாதாரம் தான் மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்குது அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்கிறாங்க. Objectives of and methods. The formation of Indian National Congress in 1885 was intended to establish an all India organization. ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் 1885ல் இதை ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்க, இதனுடைய மொத்த இந்தியாவுக்கும் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக ஆரம்பிக்கிறாங்க. இட் வாஸ் த culmination of attempts by groups of educated Indians politically active in 3 presidents. ஸோ இதில் வந்து இதனுடைய உச்சக்கட்டமாக என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து இந்தியா ஃபுல்லுமே இதனுடைய கிளைகளை ஆரம்பிக்கிறாங்க. பாம்பே 3 பிரசிடென்சிஸ்லேயும் இந்த கிளைகளை ஆரம்பிக்கிறாங்க, பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கட்டாவில். ஏஓ ஹியூம் lent his service to facilitate the formation of Congress. ஸோ இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முக்கிய பங்கு வகித்தவர் தான் ஏஓ ஹியூம். ஸோ ஒரு பிரிட்டிஷ்காரர் தான், ஆனால் இந்தியாவுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிங்க, ஒரு இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்றத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இந்தியாவுக்கும் ஒரு கட்சி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை ஆரம்பிக்கிறாங்க. உமேஷ் சந்திர பானர்ஜி வாஸ் தான் WC பானர்ஜின்னு சொல்லுவாங்க. உமேஷ் சந்திர பானர்ஜி வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ அதனுடைய ஆரம்பிக்கிறவருக்கு காரணமாக இருந்தவர் ஏஓ ஹியூம். ஃபார்மேஷனுக்கு காரணம் வந்து ஏஓ ஹியூமு. அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்ஸ் வந்து WC பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, உமேஷ் சந்திர பானர்ஜி. The first section of the Indian National Congress was held on 28 December 1885. இது ஒரு முக்கியமான டேட்டு. இந்த ஃபர்ஸ்ட்டு அதனுடைய செக்ஷன் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் 28 December 1885. The early objectives were to develop the consolidate sentiments of national unity. இதனுடைய ஆப்ஜெக்டிவ், இதனுடைய முதல் நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா நேஷ்னல் யூனிட்டி, இந்தியா ஃபுல்லுமே ஒற்றுமை, எல்லா மக்களும் இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு ஒற்றுமையை தான் உருவாக்கணும் அப்படின்றது தான் இருந்தது. பட் ஆல்சோ ப்ரொஃபஸ்டு லாயல்ட்டி டு பிரிட்டன், இந்தியா ஃபுல்லாக ஒற்றுமையாகவும் இருக்கணும், பிரிட்டிஷ்க்கு லாயலாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய குறிக்கோளாக இருந்தது. த டெக்னிக்ஸ் இன்க்ளூடட் அப்பீல்ஸ், பெட்டிஷன்ஸ் அண்ட் delegations to Britain, all done within a constitutional framework. Some of the key demands were the following. ஸோ இவங்க வந்து முறையிடுவாங்க, எங்களுக்கு இந்த குறைகள் இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முறையிடுவாங்க, மனுக்களை அனுப்பாங்க, அப்புறம் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பாங்க. அதிகார பகிர்வுன்னு சொல்கிறாங்க, டெலிகேஷன்ஸ் டு பிரிட்டன், அதிகாரத்தை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதனுடைய டிமாண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் அட் ப்ரொவின்ஷனல் அண்ட் சென்ட்ரல் லெவல். ப்ரொவின்ஷனல் அண்ட் சென்ட்ரல் லெவல், மாவட்ட ரீதியாகவும் மாகாணங்கள் ரீதியாகவும் சென்ட்ரல்லையும் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் ஆரம்பிக்கணும், மக்கள் மேலவைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டசபை மாதிரி இதெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்கிறாங்க. செப்பரேட்டிங் ஜுடிக்கல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார்மேஷன், அதாவது நீதித்துறையை வந்து தனியாக, கோர்ட்டை வந்து தனியாக பிரிக்கணும், அது வரைக்கும் சேர்ந்துருக்காங்க, கோர்ட்டு தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியூசிங் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர், மிலிட்ரிக்கு பண்ணக்கூடிய செலவை வந்து குறைக்கணும்னு சொல்கிறாங்க. ரிடக்ஷன் ஆஃப் ஹோம் சார்ஜஸ், டேக்ஸ் எல்லாம் குறைக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரையல் பை ஜூரி, ஸோ இந்த ஜூரியை வந்து என்னது விசாரணை அதெல்லாம் வந்து தனியாக அதை வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல்டிங் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் இன் இந்தியா அஸ் வெல் அஸ் இன் இங்கிலாண்ட்லேயும் இந்தியாவிலையும் சேம் டைமில் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸை வந்து நடத்தணும்னு சொல்கிறாங்க. போலீஸ் ரெஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. கன்சிடரேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லா, அதாவது வனத்துறை, அதில் வந்து
ரீகன்சிடரேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லா மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ப்ரொமோஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அன் எண்ட் டு அன்ஃபேர் tariffs and excise duties. இந்த எக்ஸைஸ் டியூட்டிஸு அன்ஃபேர் தேவையில்லாத வரிகள் இது எல்லாம் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டி, மிலிட்டன்ட் நேஷ்னலிசம், தீவிரமான ஒரு தேசியவாத கொள்கை. The method of moderate leaders failed to yield any substantive change in the British attitude towards the moderate demands of early Indian nationalist. ஸோ இந்த இவங்களெல்லாம் மாடரேட்னு சொல்கிறாங்க. அதாவது மிதவாதம், பொறுமையாக தான் இவங்கெல்லாம் கேட்குறாங்க. பெட்டிஷன்ஸ் வழியாகவும் அப்பீல்ஸ் வழியாகவும் தான் பொறுமையாக கேட்குறாங்க. இதில் இவங்க இந்த மாதிரி கேட்குறதுனால பிரிட்டிஷ்லோடைய ஆட்டிடியூடில் எந்த ஒரு சேஞ்சுமே வரலை. They were criticized by a group of leaders known as extremists. ஸோ இதை வந்து தீவிரவாதம் அப்படின்னு சொல்கிறவங்க, மிதவாதம் அதோட ஃபோர்ஸாக அவங்க இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக ரொம்ப வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக கேட்குறவங்க. இவங்க வந்து இதெல்லாம் எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி கெஞ்சி கூத்தாடிலாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. Instead of prayers and petitions, these militants were more forced on self-help. இது வந்து எனது சுய உதவி, நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கணும், அடுத்தவன்ட்ட போய் கெஞ்சிட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையோட இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்றவங்க உள்ள வராங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 7.4 இதோட முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் 7.5 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்க்கலாம். தேங்க்யூ.